ட்ரெஸ் என்னோட அதுதான் இருங்க சொல்றாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டைம் நான் வந்து ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நாள் வந்து நீங்கள் நவராத்திரி சீரீஸ் பார்த்துட்டு இருந்தீங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருமே அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதெல்லாம் எடுக்கிறதுக்கே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நவராத்திரி கிளீனிங் ப்ளஸ் வந்து தக்ஷித்தோட பர்த்டே இருக்குது, அப்புறம் மித்தனோட பர்த்டே இருக்குது. செப்டம்பர் மந்த் வந்துச்சுனாலே அப்படியே லைனாக வந்து பர்த்டே தான் ரெண்டு பேருக்குமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி வேறு மிடில் ஆரம்பிச்சிரும், ப்ளஸ் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் வேறு இருக்கும். ஸோ இவ்வளவும் சேர்ந்துருக்கும் செப்டம்பரில். அதனால எனக்கு ரொம்ப ஹெக்டிக்காக போகும், வேலையும் ஜாஸ்தி இருக்கும். பசங்களுக்கு படிப்பு சொல்லித்தரணும், ப்ளஸ் க்ளீனிங், அது எல்லாமே சேர்ந்துருக்கும் அந்த மாதம் மட்டும். இந்த தடவை பர்த்டேக்கு வந்து நான் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தேன். தக்ஷித் வந்து பாட்டி, தாத்தா, மாமா, அத்தை எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். லாவண்யா, அப்புறம் அவங்க வீட்டில் எல்லாரையுமே நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ லாவண்யா வந்து ஸ்பெஷலாக தக்ஷித்க்கு வந்து கேக்லாம் இந்த தடவை அவளே பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தா. ஸோ நான் கொஞ்சம் க்ளீனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நவராத்திரிக்கும் சேர்த்து தான் மொத்தமாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அகரோடது. இது வந்து நம்ம கார் கிளீனராகவும் வச்சுக்கலாம், நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு க்ளீனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது இதனால தான். நான் வந்து வேக்யூம் கிளீனர் எல்லாமே அகரோவில் வச்சுருக்கேன். ஸோ இது எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நம்ம வந்து இப்போது மெயின் நீங்கள் வச்சுக்கல அப்படிங்கிற போது எல்லாமே நம்மளே செய்யணுங்கிறப்போ நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஜன்னல் க்ளீன் பண்ணுறது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே க்ளீன் ஆகிடும். இப்போ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு, ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனாலே எனக்கு டஸ்ட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதுவும் அப்பார்ட்மெண்ட்ஸில் ரொம்ப இருக்காது தான், இது உள்ளே இருக்குது, அதனால் பெருசாக இருக்காது. இந்த ரெனோவேஷன் ஒர்க் இருக்கிறதுனால அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதிலெல்லாம் வந்து நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லாவண்யா இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு இது கிஃப்ட் பண்ணியிருந்தா. எனக்கு தெரியாது, ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. இந்த டிவி யூனிட் அப்படியே வந்து இங்கே அழகாக வந்து செட் ஆகிடுச்சு. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் கீழே டாய்ஸு, அப்புறமா ஒரு சில பெயிண்டிங்ஸ், பிச்சுவாய் பெயிண்டிங்கில் அந்த கார்ட்போர்டு இது அது எல்லாமே நான் அதில் தான் வச்சுருக்கேன். ஸோ மித்துனோட கிஃப்ட்டு, எனக்கு வந்து கிஃப்ட்டு, இந்த வீட்டுக்கு வரும்போது நிறைய பேர் குட்டி குட்டியாக கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இது இல்லை அப்படின்னா அதெல்லாம் நான் எங்கே வைப்பேன்னு தெரியல. அதுக்கு ஒரு தனியாக ஒரு இது மாதிரி போட்டு தான் அடிக்கணும். ஸோ அது எல்லாமே நீட்டாக வச்சுருப்பேன். ஸோ இதில் என்ன அப்படின்னா குட்டி குட்டி திங்ஸ் இருக்கும்போது நமக்கு அதில் டஸ்ட் அப்படியே போய் உக்காந்துரும். அதுக்கு ஒரு குட்டி ப்ரஷ் வந்து நான் அதிலே வச்சுருப்பேன். ஸோ அதை வச்சு டஸ்ட் பண்ணிவிட்டு கையோட ஸோ இந்த சோஃபா கேக் எல்லாமே வந்து மாற்றிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஃபா கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. மித்துன் வந்து ஒரு 8 மாதம் கை குழந்தை அப்போ வந்து நாங்கள் வாங்கினோம் அப்படின்னு எனக்கு நினைக்கிறேன். நான் 11 இயர்ஸாக ஒரு 10 இயர்ஸ் ஆகிருக்கும். ஸோ நான் இப்போ ஃபுல்லாக அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வேக்குமும் ஃபுல் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 1/2 hour to 1 hour வந்து நல்லாவே க்ளீன் பண்ணலாம், ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. நான் டெய்லி வந்து இது ரெனோவேஷன் நடக்கிறதுனால இந்த வேக்யூம் வச்சு தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா குட்டி குட்டியாக அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் நமக்கு விளக்கமாரில் பெருக்குனா கூட அப்படியே நரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா தான் நான் வந்து இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணுவேன் எப்பயுமே. ஏன்னா அவங்கள வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா சும்மாவே இருக்க மாட்டானுங்க. அதனால் இந்த ஸ்க்ரீன் வந்து எனக்கு துவைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஒரு ஷார்ட்ஸில் நான் பார்த்தேன், இந்த மாதிரி துவைக்கும் போது உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங் வந்து வெளியே வராமல் இருக்கும். நிறைய தடவை நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பயந்துட்டே நான் துவைக்க மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்ப்ரிங் வெளியே வந்துருச்சுன்னா திரும்ப போடுறது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை கம்ப்ளீட்டாக வந்து சாக்ஸால் கவர் பண்ணிவிட்டு துவைச்சேன். உங்களுக்கு அது அப்படியே இருக்குது. நல்லாவே வந்து இந்த டிப்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்க்ரீன் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. என்னோடய சோஃபாக்கு மேட்ச் பண்ணி, அந்த குஷனுக்கு மேட்ச் பண்ணி வாங்கினேன். இந்த சோஃபா கவர் வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து எனக்கு எங்கள் மாமியார் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணல. இதோட லிங்க் வந்து கிடச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுவே கொஞ்சம் க்ரீம் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும்.
இந்த சோஃபாக்கு வந்து நல்லா ஆப்டாக மேட்ச் ஆகும். அந்த கலர் வந்து கிடைக்கல, அதனால் ஸோ இது ஒரு பீஸ் தான் இருந்தது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதோட லிங்க் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அதெல்லாமே துவச்சி போட்டேன். அந்த வேலையெல்லாம் தான் இருக்குது. இப்போ நவராத்திரி ஆரம்பிச்சிது அப்படின்னாலே வீடே வந்து கம்ப்ளீட்டாக க்ளீனிங் தான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா ரொம்ப கிட்ட வந்துருச்சு. அந்த கொலு வைக்கிற டேட் வந்து நெருங்கிட்டே இருக்கு. ஸோ அது நெருங்க நமக்கு வேலையும் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் வந்து தக்ஷித்தோட பர்த்டேவும் இருக்குது. இந்த வருஷம் வந்து அந்த லீவில் வரும். எப்பயுமே நவராத்திரினாலே பசங்களுக்கு லீவ் வந்துடும், குவார்ட்டர்லி லீவ். இந்த வருஷம் அப்படி இல்லை. அது வந்து எண்டு வரைக்குமே இருக்குது. 26th வரைக்கும் தக்ஷித்துக்கும் மித்தனுக்கும் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ப்ளஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனும் இருக்குது. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து நான் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன், ஹால் எல்லாமே எப்பயுமே வந்து பண்ணுறது தான். ஆனால் டீப் க்ளீனிங் பண்ணும்போது இன்னுமே நமக்கு வீடு வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சோஃபா கிளாத் வந்து போட்டதுனால இன்னுமே வந்து அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது சோஃபா கேட்கலாம். ஏன்னா பசங்க வந்து ஏறுவாங்க, அதில் குதிப்பாங்க, கம்ப்ளீட்டாக அழுக்காயிடும். நான் வேறு ஆலிவ் க்ரீனில் வாங்கினேன். கொஞ்சம் அழுக்குப்பட்டாலும் ஓரளவுக்கு தெரியும். முன்னாடி வந்து மரூன் கலரில் இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த ஆலிவ் க்ரீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அதனால தான் அதை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒயிட் அது மிக்ஸ் ஆகி ஆலிவ் க்ரீனில் நான் ஸ்க்ரீன் அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை தான் சொன்னேன். இப்போ இது க்ரீம் போட்டிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து சொல்லியிருக்கேன், இன்னொரு பீஸ் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கன்னா ஆன்லைன்லேயும் நான் பார்த்துட்ருக்கேன். இது வந்து உங்களுக்கு அப்படியே ரன்னிங் மெட்டீரியலில் வரும். நம்ம கட் பண்ணி அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இந்த vlog வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 2 to 3 days அப்படியே சேர்த்து நான் எடுத்திருப்பேன். ஏன்னா வந்து ஒரு நாளும் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தது அது அப்படியே உங்களுக்கு சேர்த்து தான் இந்த vlog நான் கொடுக்குறேன். அன்றைக்கி வந்து நான் கப் கேக் பண்ணியிருந்தேன். இது வந்து பர்த்டேக்கு முதல் நாள். கப் கேக்கை வந்து ஈவினிங் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நாங்கள் மீஷோவில் வாங்கினோம். இதோட லிங்க்லாம் வந்து லாவண்யா கொடுத்துருப்பா. ஷார்ட்ஸாகவும் போடுறோம், அப்புறம் ப்ளஸ் வந்து வீடியோவாகவும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து ஏர் ஃப்ரையரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதில் வந்து அப்படியே ஒரு டம்ளர் மாதிரி இருக்கிறதுனால இந்த ஏர் ஃப்ரையரில் வைக்கும்போது ஒரு 6 கப் வந்து அப்படியே நம்ம வச்சிடலாம். இப்போ நான் ஏர் ஃப்ரையரில் வைக்கிறதுனால ஒரு 135 degree Celsiusல 12 minutes பேக் பண்ணால் போதும். சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு மாதிரி பேக் ஆகலை அப்படின்னா நம்ம எடுத்து பார்த்துட்டு கூட நம்ம திரும்ப வச்சுக்கலாம் ஒரு 2 minutes. அந்த அவனில் வந்து கேக் பண்ணுறதுக்கும் ஏர் ஃப்ரையரில் கேக் பண்ணுறதுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து நான் இதில் பண்ணும்போது கொஞ்சம் பேர்ன் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்படியே மேலெல்லாம் கொஞ்சம் தீஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த டிகிரி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் நான். கேக் மோடு அந்த மாதிரி மோடு எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்து வச்சேன். இப்போ ஓகே, கரெக்டாக வருது. ஆக்சுவலி எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த கேக் பேட்டரை ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் கலக்கும் போதே அழ ஆரம்பிச்சிடுவோம். உடனே வந்து அது ரெடி ஆகிடும் அப்படின்னு நினச்சிப்பான் போல இருக்குது. இருடா அது வந்து ஒரு 10 minutes ஆகுன்னா அது அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. எப்போ நான் கேக் பண்ணாலுமே அழுதுகிட்டே தான் இருப்பான். அதை வந்து சமாதானப்படுத்தி அவனை கொஞ்சம் இருடா அப்படின்னு பொறுமையாக நான் சொல்லி அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் காமானா. அன்றைக்கி வந்து ரொம்பவே நல்லா வந்துச்சு. நான் பண்ணுற இந்த கப் கேக் வந்து 2 பேருக்குமே பிடிக்கும். இது வந்து கொஞ்சம் சாக்கோ பவுட்ரு போட்டும் பண்ணலாம் நீங்கள். இன்னும் கொஞ்சம் கலர் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா, இல்லாட்டி மேலே வந்து இது டாப்பிங்ஸ்க்கு ஏதாவது நம்ம போட்டுக்கலாம். சாக்கோ சிப்ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போட்டுக்கலாம். நான் எதுவுமே போடல, அப்படியே இது வந்து வீட்டில் பண்ணேன். இது தனியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த vlogல வந்து அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ண முடியல என்னால். கேக் வந்து பர்த்டே அன்றைக்கி முதல் நாள்லேருந்தே கேக்கு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். ஒரு நாளும் ஒன்று பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே அன்றைக்கி மத்தியானம் எடுத்தது. குலாப் ஜாமுன் வந்து எனக்கு வரவே வராதுங்க. சத்தியமாக வந்து நான் இது வரைக்கும் அது வந்து ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எனக்கு வந்ததே கிடையாது. ஒரு பயந்துக்கிட்டே தான் நான் பண்ணேன். ஆனால் இந்த தடவை இல்லை, நம்ம விடக்கூடாது, பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு MTR பிராண்டில் வாங்கினேன். ரொம்பவே நல்லா வந்துச்சு. ஸோ எனக்கு கரெக்டாக வந்தால் தான் நான் வீடியோவில் ஷேர் பண்ண முடியும், இல்லாட்டி நான் பண்ண மாட்டேன். அது அன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ மாலைபக்ஷம் அப்படின்றதுனால வெங்காயம் பூண்டு அதெல்லாம் சேர்க்காம இட்லி சாம்பார் என்னோட ஸ்டைலில் பண்ணேன்.
இது ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பா. எப்படி வாங்கினது இந்த பாரு, இந்த பாரு. ஆர்டர் கொடுத்தாங்க. இது பெரியம்மா பண்ணதுடா. ஐயோ இங்க பாருடா, ரொம்ப மூஞ்சில கேக்கு சாங். இங்க பாருப்பா, பரவாயில்ல, இந்த கழுவுப்பா. பரவாயில்ல விட. நான் லாவண்யா கிட்ட சொன்னேன், இல்லை நான் வெளியில் கூட நம்ம வாங்கிக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு. இல்லை இல்லை தக்ஷித்க்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தா. அது பார்க்கவே பயங்கர டெம்ப்டிங்காக இருந்தது. பசங்களுக்கு எப்பயுமே அந்த சாக்லேட் கேக் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த கனாஷ்லாம் பண்ணி. ஸோ அந்த கேக் வீடியோ வந்து உங்களுக்கு அவள் தனியாகவே போடுவா, ஏன்னா அது ப்ராப்பராக அவள் எடுத்திருக்கா. ஸோ அது இந்த வ்ளாகோடு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை இன்க்ளூட் பண்ணல. ஸோ நான் தனியாக செப்ரேட்டாக நான் உங்களுக்கு போட சொல்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இந்த கேக்கு வைக்கிறதுக்கு தேவையான அந்த பாக்ஸு எல்லாமே போய் அவள் வாங்கிட்டு வந்து அழகாக பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தா. அவள் வந்து கேக் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே நாங்கள் வெளியில் கேக்கே வாங்கிறதில்ல. எல்லா குழந்தைங்க பர்த்டேக்கும் அவளே தான் இப்போ பண்ணிகிட்ருக்கா. ஸோ என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தா. ஸோ அவள்கிட்ட நான் கேட்டேன், குலாப் ஜாமுன் பண்ணும்போதே எந்த அளவில் போடணும், எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லி. அவள் சொன்னாள் கரெக்டாக வந்து இப்போது 2 பேக்கெட் எடுத்துக்கிட்டா அப்படின்னா 4 கப்பு சுகர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. அவள் சொன்ன கன்சிஸ்டன்சியில் தான் அன்றைக்கி பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பர்த்டே டெக்கரேஷனுக்காக மேலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் எப்பயுமே பார்த்திங்கன்னா வருஷம் புதுசாக ஏதாவது வாங்குவேன். நான் வந்து ஒரு வருஷமாக எதுவுமே வாங்கலை, ஏன்னா இருக்கிறதே வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பலூன் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். தக்ஷுக்குட்டிக்கு வந்து எல்லோரும் வந்தது செம்ம ஹாப்பி. முதல்ல எப்பயுமே லாவண்யா தான் வருவாள். அன்றைக்கி வந்து கேக்லாம் வேறு பண்ணி கொண்டு வந்ததுனால அவள் செம்ம டயர்டாக இருந்தாள். அதனால் நான் வேறு எதுவுமே நான் அவள்கிட்ட சொல்லலை, நீ அவனை பார்த்துக்கோ, மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் செய்யலை. இந்த ஸ்க்ரீன் ஒன்று போட்டுட்டு நிறையா பலூன் ஒட்டிட்டோம், அவ்வளோதான். இதுவே வந்து எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு, ஏன்னா மற்ற ப்ரிப்பரேஷன்லாம் இருந்தது. நான் வந்து மத்தியானம் தான் அந்த குலாப் ஜாமுன் பண்ணவே ஆரம்பித்தேன். அதுவும் 2 பேக்கெட் வேறு எடுத்துட்டேன். அதனால் அதை உருட்டுறதுக்கே எனக்கு நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா டின்னர் ரெடி பண்ணணும், அந்த வேலையெல்லாம் இருந்துச்சு. அதனால் டெக்கரேஷன் வந்து கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சுக்கிட்டோம். ஸோ ரீசெண்டாக வந்து தக்ஷித்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டுருக்கான். நான் இன்ஸ்டாகிராமில் கூட ரீல்ஸ் போட்டிருந்தேன். அந்த இப்போ வந்து ட்ரெண்டிங்கான சாங்க்கு வந்து பயங்கரமாக ஆடிட்டு இருந்தான். இப்போ அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சலபல சாங் தான். சிவகார்த்திகேயன் அவரோட சாங் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை போட்டே தான் எப்பயுமே ஆடிக்கிட்டே இருப்பான். வந்து கொஞ்சம் கிச்சனுக்கு வந்தாச்சு, ஏன்னா குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாதான் எல்லோரும் வர்றதுக்குள்ளே நான் வந்து சமையல் பண்ணி முடிக்க முடியும். என்ன டின்னருக்கு அப்படின்னா குலாப் ஜாமுன் ஸ்வீட்டுக்கு பண்ணிட்டேன். எல்லாருமே இட்லி தான் கம்ஃபர்டபுளான ஃபுட்டு. மாலைபக்ஷம் அப்படிங்கிறதுனால நம்ம பெருசாக எதுவும் பண்ண முடியாது. அப்புறமா சாம்பார், பருப்பு சாம்பார், அப்புறம் ஒரு சட்னி, அப்புறம் மிளகா பொடி, அந்த மாதிரி சைட் டிஷ், இது மட்டும்தான். ஸோ வேறு ஏதாவது கிச்சடி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட மைண்டில் இருந்தது. ஸோ டைம் இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சரி சிம்பிளாகவே இந்த தடவை டின்னர் ரெசிபி முடிச்சிட்டேன் நான். தக்ஷுக்குட்டி தான் இந்த பலூன் எல்லாத்தையுமே ஊதி கொடுத்தான். பலூன் அடிக்கிற பம்ப் இருக்கும் இல்லையா, அதை விட சார் வேகமாக ஊதி கொடுத்துட்டு இருந்தார். சரி அவனே ஊதட்டும், இது வந்து நீ யூஸ் பண்ணாதான் நான் தான் ஊதி தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி ஓகே நீ என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லி லாவண்யா வந்து அந்த பலூன் டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு இருந்தா. அதுக்குள்ளே வந்து நான் ஓரளவுக்கு பாதி சமையலை முடிச்சிட்டேன். இந்த சாம்பார் வந்து அந்த பருப்பு வந்து வேக வைக்கிற டைம் மட்டும்தான், மற்றபடி ஃபாஸ்ட்டாகிடும். நான் வந்து கேரட்டு, அப்புறமா அதுக்கு தேவையான கொஞ்சம் பீன்ஸு, தக்காளி அதெல்லாம் போட்டு ஒன்றா அப்படியே வதக்கி விசில் விட்டுடுவேன். ஸோ அந்த வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெசிபீஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே அந்த டென்ஷன் இருக்கும் எது பண்ணாலுமே. ஏன்னா எல்லாருக்கும் நம்ம பண்ணும்போது அதில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கணும் இல்லையா. அது நம்ம சிம்பிளாக ஏதாவது ரெசிபி பண்ணாலுமே எனக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். நம்ம எல்லாரையும் வேற கூப்பிட்டுட்டோம், அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கணும் இல்லையா. அதனால ரொம்ப பார்த்து தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி.
ஸோ காய்கறிலாம் வந்து முதல்ல கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து பெரிய ரெசிபிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நம்ம கடுகு தாளிச்சிட்டு கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, உங்களுக்கு வேறு ஏதாவது கத்திரிக்காய் அதெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் போட்டிருக்கேன் இல்லையா அந்த ட்ரெஸ் டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் கேட்பீங்க. இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி நான் இப்போ இன்னொன்று கூட வாங்கியிருக்கேன். அது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸில் நாங்கள் போட்டிருக்கோம். இந்த ட்ரெஸ் டீட்டெயிலோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ கடுகு வந்து தாளிச்சிட்டு அதில் வந்து பச்சை மிளகா, இந்த சாம்பாருக்கு நிறைய பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா காய்கறியும் சேர்த்துட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் சாம்பார் பொடியும் போட்டுக்கலாம். அப்போது வந்து பச்சை மிளகா காரம் மட்டும் போதும் அப்படின்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சாம்பார் பொடி, மேற்பொடி அது எல்லாமே போடுவேன். சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா பச்சை மிளகா காரம் தான் இதில் வந்து நமக்கு தெரியணும், அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கப்புறமா வந்து மேற்பொடி, இது வந்து பார்த்திங்கன்னா தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகா, தேங்காய் அதெல்லாம் வந்து வறுத்து அரைச்ச பொடி. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டேட்டோ ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரைக்கெலாம் இந்த பொடி போட்டு செஞ்சீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். வந்து நம்ம கொஞ்சம் பல்காக செஞ்சு வச்சு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு 2 டீஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா நல்லாவே வாசனையாக இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே அந்த பொடி நம்மக்கிட்ட இருக்கும். இப்போ பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா இது வேக வச்ச காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 2 கொதி விட்டுட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான். இப்போ நான் கொஞ்சமாக பண்ணும்போது கொஞ்சம் பருப்பு வந்து கொதிச்சிட்ருக்கும் போதே காய் எல்லாத்தையுமே அதுலேயே சேர்த்து ஒரே விசில் விட்டுருவேன். இது பல்காக பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே காய்கறிலாம் மேஷ் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால தான் தனியாக வந்து காயை வேக விட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்தேன். இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி, அப்புறம் வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் நெய், அப்புறம் பெருங்காயத்தூள் அதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இது வந்து ஈவன் நீங்கள் சப்பாத்திக்கு கூட தால் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது வந்து. சரண்யா வந்து ரெடி ஆகிட்டா. இது வந்து பர்த்டே கிஃப்ட். எங்கே வாங்கினது? இது வந்து ட்ரெண்ட்ஸில் தான் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ட்ரெண்ட்ஸ் லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ட்ரெடிஷ்னல். எனக்கு இந்த மாதிரி என்ன தான் நியூட் ஷேட்ஸ் போட்டால் நம்ம ட்ரெடிஷ்னல் ஷேட் தான் ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா இருக்கு. இது நான் ஒரே ஷால் தான் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும். அதில் போட பார்த்தீங்களா? நான் வந்து இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன். இந்த ட்ரெஸ் நிறையா பேர் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுதான் இருங்க சொல்கிறேன். இந்த படையப்பா மாதிரி பேசாத. இது வந்து எங்கே வாங்கினது? மீஷோவா இல்லை எதுன்னு எனக்கு சத்தியமா நீ தான் எனக்கு இது வாங்கி கொடுத்த. உங்ககிட்ட இருந்து ஆர்டர் பண்ணது. அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. இது வந்து நான் வாங்கினது. இது இவ பிடிச்சிருக்குன்னு சொன்னா. அதான் நாங்கள் வந்து மீஷோ அப்போ ரொம்ப வருஷம் முன்னாடி அப்போ பர்ச்சேஸ் பண்ணது தான். இந்த கலர் வந்து ரொம்ப அழகா இருக்கும். இப்போ இருக்கான்னு தெரியாது. இப்போ இருக்கான்னு தெரியல. ஏன்னா அந்த வீடியோவில் நிறைய பேர் லிங்க்ஸ் கேட்டீங்க. இது ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர். நல்லா ஃபுல்லாக சிக்கன் காரி ஒர்க் இருக்கும். அழகாக இருக்கும். இருக்கு. தூரத்துலேருந்து பார்த்தா அப்படியே டால் அடிக்குது. ஸோ நாங்கள் 2 பேர் இப்போ தான் வந்து ரெடியாக இருக்கோம். அப்பா அம்மா வராங்க, சாய் வேம்போ வராங்க. அப்புறம் எங்கள் வீட்லேருந்து ஆமாம் சிம்பிள் சொல்லி பயங்கர இதுவாக போயிடுச்சு. நான் கேக் வந்து டெக்கரேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டல. நான் கட் பண்ணி எடுத்து வைக்கும்போது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். சமையல் முடிஞ்சிருச்சு. என்னென்னு அப்படியே நம்ம காமிக்கலாம். ஆமாம் இட்லி மட்டும் ஊற்ற போகிறோம். ஸோ இந்த எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 days மாலை பட்சோன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து யாருமே வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க. வெங்காயம் பூண்டு சேர்க்காம சாம்பார் அதை நான் உங்களுக்கு அப்படியே ரெசிபி நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே. அதனால் அதுதான் இன்றைக்கி சிம்பிளான ஒரு டின்னர் தான். இப்படின்னா நம்ம நிறையா பேருக்கு வந்து பண்ணிடலாம். இல்லைன்னா ரொம்ப நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரோடையும் சேர்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அப்பா அம்மா வந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்க போகிறோம். நாங்கள் திருப்பி அவங்க வந்து கிளம்புன நாளைக்கு ஒர்க் இருக்கிறனால அவங்க ஒரு 2 hours தான் இருப்பாங்களா. சரி அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வர்றதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா நான் ஃபாஸ்ட்டாக எல்லாம் கிடக்கடன்னு பண்ணிட்டேன். அந்த இது அது என்ன குலாப் ஜாமுன் எனக்கு வரவே வராது. என்னவோ தெரியல. ஆனால் கொஞ்சம் விரிசலாகி தான் வந்தது. எப்படி இருக்குன்னு ஏதோ ஒன்று ஸ்வீட்டாக இருந்தால் போதும். ஸ்வீட்டாக இருக்குல்ல அவ்வளோதான் தான் குலாப் ஜாமுன் சொல்லி நம்ப வச்சிடலாம். இல்லை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணணும்னு எனக்கு கடையில் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த தடவை கேக்கும் வீட்லேயே வந்து நம்ம ஹோம்மேட் கேக்கு தான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் பர்த்டேக்குமே கேக் ஹோம்மேட் தான். நமக்கும் பண்ண ஒரு ட்ரைனிங் இருக்கும்ல. நம்ம வெளியே யாருக்கும் பண்ண முடியாது. நம்ம வீட்டு பசங்களுக்கே நம்ம பண்ணி வந்து கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் ஆனால் தான் உண்டு. எனக்கு லாஸ்ட்டு நிக்கில் பர்த்டே பண்ணப்போ கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. இந்த தடவை ஓகே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து பண்ணேன். ஓகே ஸோ இப்போ நாங்கள் எல்லோரும் வந்ததுக்கப்புறமா வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறோம். மற்ற சைட் டிஷ் அது எல்லாமே நான் பண்ணி வச்சுட்டேன். சட்னியும் வேறு பண்ணியிருந்தேன். தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன்.
அப்புறம் மிளகா பொடியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வறுத்து வச்சுருந்தேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு தனியாக vlog போடுறேன், மிளகா பொடி வந்து எப்படி நான் ரெடி பண்ணேன்னு. ஸோ இதில் நான் ஆட் பண்ணல. லாவண்யா வந்து கடைசியாக நம்ம இட்லி வாத்துக்கலாம், அப்போ தான் வந்து சூடாக இருக்கும்னு நாங்கள் இந்த இட்லி வாக்கிறது மட்டும் கடைசியாக வச்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம இட்லி ஊற்றிட்டு நம்ம கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த ப்ரிப்ரேஷன் வந்து ரெடி ஆகிறதுக்கும் இது வந்து ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். எங்கள் மாமியார், அப்பா, அம்மா, சாயி, வேம்பு எல்லாரையுமே நான் கூப்பிட்ருந்தேன். லாவண்யாவோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறமா அவங்க மாமனார் மாமியார் எல்லாருமே அன்றைக்கி வந்திருந்தாங்க. ஏன்னா தக்ஷித்துக்கு வந்து ரொம்ப பெட்டு பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி தான். எல்லாரோட தாத்தா பாட்டியும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமியார்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பான். எங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் அப்படி தான். லாவண்யாவோட மாமனார் மாமியார்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பான். ஏன்னா அவங்க பக்கத்துலேயே இருக்காங்க இல்லையா. ஸோ அடிக்கடி தாத்தா தாத்தான்னு சொல்லி ரொம்ப வந்து அஃபெக்ஷனாக இருப்பான் அவங்களோட. ஸோ எல்லாரையுமே அவன் கூப்பிடணும் அப்படின்னு அன்றைக்கி சொல்லியிருந்தான். அந்த தாத்தா பாட்டி இந்த தாத்தா பாட்டின்னு பேர் தெரியாது. ஸோ லாவண்யா வீட்டில் லாவண்யா தாத்தா பாட்டி, நிக்கிலோட தாத்தா பாட்டின்னு சொல்லுவான். எங்கள் மாமியார் வந்து தனியாக ஸ்வீட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க குழந்தைக்காக. எப்பயுமே வந்து குழந்தைங்க பர்த்டே அப்படின்னா அவங்க ஸ்வீட் பண்ணி கோயிலில் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க. அப்பா அம்மா சாய் வேம்பு வர்றதுக்குள்ளே இந்த டின்னர் வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக ஓரளவுக்கு பண்ணி முடித்தேன். எல்லோரும் வந்துட்டாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களோட நம்ம ஃப்ரீயாக கொஞ்சம் பேச முடியும். பிரணவ் குட்டியும் பயங்கர பெட்டு தக்ஷித்துக்கு. பிரணவும் அப்படி தான். இங்கே வரணும் அப்படின்னா ரொம்ப ஈகராக ஆசைப்பட்டு வருவான் எப்பயுமே. ஸோ குழந்தைய இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி எல்லாரையுமே நான் கூப்பிட்ருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. தக்ஷித் வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். அவனுக்கு மாமானா ரொம்ப பெட்டு. மாமா வரணும், அத்தை வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். எல்லாரோடைய பேரையுமே கொஞ்சம் மென்ஷன் பண்ணுவான். காயத்ரி அவ்வா, மோகன் தாத்தா, அப்புறமா பெரியப்பா எல்லாரும் சொல்லுவான். எல்லாருமே இன்றைக்கி வந்திருந்தாங்க. நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போட்டிருந்தேன் அவன் ஆடுறது. அதை நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் விஷ் பண்ணது எல்லாமே நான் தக்ஷித் கிட்ட காமிச்சேன். பசங்கள்லாம் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா டான்ஸ் தான். அந்த சாங்கை போட்டு டான்ஸ் ஆடினா அந்த ஒரு வைப்பை வந்து க்ரியேட் பண்ணுறது இந்த குட்டி பசங்க தான். ஸோ சரி, அன்றைக்கி வந்து எந்த வால்யூமில் இருந்ததுன்னே சொல்ல முடியல, அவ்வளோ பெருசு வச்சுருந்தாங்க. அதனால தான் ஸோ நம்ம பின்னாடி வந்து அந்த பேக் வாய்ஸு போடவே முடியாது. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். ஸோ வேம்பு வந்து ரொம்ப நாளாக வரணும்னு சொல்லிகிட்டே இருந்தாள். ஸோ அவளுக்கும் பிஸியாக போயிட்டுருக்கா. அவள் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கா ஹோம்மேடாக. கண்டிப்பாக வந்து நான் ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன். அவள் வந்து என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி போடுறா அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து அவள் ஷேர் பண்ணியிருப்பா. அவளோட சேனல் பேர் வந்து சூப்பர் மாம் கேலரி. இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து இருக்குது. அதுலேயும் வந்து அவள் டீட்டெயில்ஸ் போட்டுட்டு தான் இருக்கா, எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நிறைய ஆர்டர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதை நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருந்தேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு ரெசிபியும் பிளான் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. கிச்சடி பண்ணலான்னு நினச்சேன். கடைசியில் என்னால் பண்ண முடியல, டைம் ஆகிடுச்சு. இட்லியே வந்து இன்னும் ஒரு ஈடு வாத்து வச்சிட்டோம். ஸோ இங்கே வந்து கேக்கும் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அது வந்து எடுத்து வைக்கிறதுக்குள்ளே பசங்களுக்கு அந்த ஆர்வம் தாங்கலை. அதை எடுத்து உடனே சாப்பிட்றணும். ஆனால் ஹோம்மேட் அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான். அதுவும் லாவண்யா வந்து தக்ஷகுட்டிக்காக ரொம்ப ஸ்பெஷலாக ரெடி பண்ணது. ரொம்ப அழகாக இருந்தது. கேக் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணால், ஆனால் கரெக்டாக இருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. தக்ஷகுட்டி மாதிரியே நடுவில் ஒரு குட்டி டாலும் வச்சுருந்தா. ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. மேலே ஃபுல்லாக அப்படியே நட்ஸ் போட்டிருந்தா. ஹோம்மேட்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தா. சாய் வந்து தக்ஷித்துக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தான். எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டான், இந்த அளவு சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி. அவன் எப்பயுமே அவனோட செலெக்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணுவான். மைல்டாகவும் இருக்கும். அது மாதிரி பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்.
அவன் எடுத்தாலே வந்து அது ரொம்ப அழகாக இருக்கும். நான் எப்பயுமே சொல்லுவேன், நீ எதுவும் வாங்கி தர வேணாம், பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் வாங்கிட்டு வாடா அப்படின்னு. ஏன்னா அவனோட செலெக்ஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த தடவையும் அப்படி தான் அமைஞ்சது. 2 டிஷர்ட், அதுக்கப்புறமா ஒரு ஜீன் வாங்கி கொடுத்தான். இந்த பர்த்டே vlog நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும்